Bring the beat, man. கோயம்புத்தூர்ல இருக்கோம். இவர் வந்து கொஞ்சம் காஜி பிடிச்சது பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா சொல்லுவாருங்க. விஜய் சேதுபதி கேட்டா விஜய் சேதுபதி விஜய் கொடுத்தா கரெக்டா, நான் வந்து யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. என்னங்க ஆம்பளை வந்து பொம்பளைக்கு கொடுக்கணுமா? அது வந்து ஆம்பளை வந்து ஆம்பளை கொடுக்கூடாது. சரி மூடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம அன்பை வந்து எப்படி வேணா வெளிப்படுத்தலாம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. இன்னைக்கு எங்களுக்கு செருப்படி கொடுத்துருக்காரு. இந்த நாளை மறக்க கூடாதுங்க. சரிங்க, இப்ப வந்து மூடுங்க. உங்க காலேஜ் லைஃப் எப்படி போடுங்க சொல்லுங்க. அற்புதம், அமர்க்கலம், அட்டகாசம். சரி, உங்களோட காதல் அதை பத்தி சொல்லுங்க. கண்ணியம் காதல் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும். மேம் அந்த பொண்ணு யாருன்னு என்னடா மேம் பண்றா? அவர் அப்படியே வந்து 60 அவனா நீ அன்னைக்கு வந்து அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ காதல சொல்லாம வந்து நானும் ஒத்துழைக்கிறேன். வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய நாங்க படிச்சு உள்போமா. நம்மளா யாரு? பாய் சிங்கிள்ஸ். இவர் வந்து என்ன சொன்ன? இன்னைக்கு வந்து அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ காதல சொல்லாம வந்து நானும் ஒத்துழைக்கிறேன். ஏன் என்ன சொன்ன? சிங்கிள்ஸ். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. இப்ப இவர் நம்ம பேட்டி எடுக்க போறோம். என்ன சொல்றேன்னு அவர் கருத்து பார்க்கலாம். காலேஜ் லைஃப் எப்படி போகுது? அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. அதாவது அமைதியா இருந்தவர் ப்ரோ. இப்ப இவர் வந்து நம்ம பேட்டி எடுக்க வந்திருக்கோம். ஆமா, ரமேஷ் கேக்கல. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. Damn, it feels good to be a gangster. A real gangster ass nigga plays his cards right. அத பத்தி சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல. இப்படிதான் செருப்படி வாங்கணும்ன்றதுக்காக நான் நிறைய இடத்துல செருப்படி வாங்கி இருக்கிறேன். அப்படியா? இப்ப நாங்க வந்து இவரை பேட்டி அடிக்க வந்திருக்கோம். இவர் வந்து கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. நல்ல மன ஆயிட்டாரு சார். ஒரு ஏங்க இப்ப நான் உங்களை பேட்டி எடுக்கிறீங்களா? எடுங்க. வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லுங்க. நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டுன்னு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். வாழ்க்கைங்கிறது எப்படி சொல்றது? வட்டம். சொல்லுங்க. வாழ்க்கைங்கிறது வீடியோ வேற போயிட்டு இருக்கு. வாழ்க்கைங்கிறது வட்டம்ங்க. வட்டம் கட்டம் தான் நான் கேக்குறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு வட்டத்துல ஒருத்தர் வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க. அது வந்து சரியான கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா ஏஜ் என்ன சொல்லுன்னா துரோகி இந்த ஏஜிஆர் புதுசு அந்த ஏஜிஆர் இல்லைங்க, இந்த ஏஜிஆர் நீங்க உங்களுக்கு பேசுங்க. கவுண்டர் போட்டுருக்காங்க. என்னதாங்க பேசுறீங்க? அதுக்கு வந்து சரி, உங்க காதல் லௌகிக வாழ்க்கை அது என்னன்னு சொல்லுங்க. அதை கேட்கல. அதாவது என்ன சொல்லுங்க? அதாவது என்ன சொல்றேன்னா, பொண்ணையும் பொருளையும் தேடி நம்ம போக கூடாது, நம்மளை தேடி பொண்ணு பொருள். ஆனா இவன் தான் பொண்ணு தேடி போவாங்க. இப்ப வந்து இந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எங்க தலைவன் மாதிரி இருக்கணுங்க. எங்க தலைவன் யாருன்னா ஒரு மக்கட்டி பையங்க. இப்படிதான் சொல்லுவான். பசங்க இப்படிதாங்க அடிக்கடி லூஸ் ஆயிடுவான். பசங்க பாய்ஸ், நம்மளாம் பாய்ஸ் அப்படிம்பாங்க. என்ன சாதிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? சாதிக்கல. வாழ்க்கையில அந்த பதவியில இடத்துல கொடுக்காம இருக்கிறாங்க. அந்த வரைக்கும் எதுவும் சாதிக்கல. வாழ்க்கைன்னு என்னங்கறத சில விஷயங்களை செருப்படி வாங்கி கத்துக்கிட்டாங்க. பாதி பேர் கத்துக்கிட்டாங்க. தலைவர்லாம் அதுலயே வாருங்க மென்டலே ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. எங்க தலைவன் அப்படி ஆக்கியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? சின்ன பொம்மை தான் வச்சு பட்டு பண்ணு போட்டு போய்கினே இருப்பா போல.